கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் 63.20%, 63.20. ஸோ இப்போ ஹையஸ்ட் 5 மணிக்கு நம்ம பார்க்கும்போது 67.52 தர்மபுரி, அடுத்த நமக்கல் 67.37, அடுத்த ஆரணி 67.34, அப்புறம் நம்ம கடைசியில் வரிசையாக பார்க்கும்போது சென்னை சவுத்தில் 57.04, சென்னை சென்ட்ரலில் 57.25, சென்னை நார்த்தில் 59.16. ஸோ இன்னும் 6 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அது தவிர ஏற்கனவே நம்ம சொன்ன போல் 6 மணிக்கு உள்ளே யாருமே நம்ம வாக்குச்சாவடிக்கு வந்தால், நம்ம வாக்காளர் எல்லாம் வந்தால் அவங்க சீட் கொடுத்துட்டு கடைசி நம்ம அது வாக்காளர் இருக்கிற வரைக்கும் அங்கே ஓட் போடுறதுக்கு அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த மாதிரி உத்தரவு எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். சென்னையில் சென்னை சவுத் 57. நாங்கள் நிறைய இதில் வேலையெல்லாம் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் பொதுமக்கள் வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் அதில் நீக்கப்பட்டிருந்தா ஆர் சேர்க்கப்பட்டிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்து வந்தால் இது மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட் இதெல்லாம் இருக்காது. ஸோ அது வேண்டுகொள்கிறோம். அதே நேரத்தில் நம்ம அத்தனை இதில் ஒர்க்கர்ஸ், இதில் நம்ம கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதில் யார் யார் பண்ணுறாங்களோ இதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு நாங்கள் இனிமேலும் வந்து பார்ப்போம். அது ஒரு கொடுப்போம். சார், மத்திய சென்னை வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கைது, அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மைக் சின்னம் வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க சார். அது அவங்க கம்ப்ளைண்ட் சரியில்லை சொல்லிட்டு டிஇஓ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே சரியாக தான் எல்லாம் வேலை பண்ணியிருந்தது. அது தவிர ரூல் 49MA படி நம்ம யாருமே அந்த மாதிரி ஒரு இவிஎம்ல நம்ம போடும்போது இவிஎம்ல போட இதுக்கு சின்னத்துக்கு விவிபேட்டில் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உடனடியாக அதுக்கு உள்ளே கொடுக்கலாம், ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டே கொடுக்கலாம். கொடுத்தா அவங்க ஒரு ஃபார்மில் அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு எல்லா போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு கூப்பிட்டு அங்கேயே அவங்க ஒரு ஓட் போடுவாங்க. போடும்போது அது சரியாக இருந்தால், இவங்களோட கம்ப்ளைண்ட் சரி இருந்தால் உடனடியாக அது மெஷின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உத்தரவு போடுவாங்க. இவங்களோட இது தப்பாக இருந்தால் அது 177 IPC படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும்போது உடனடியாக நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும். பட் இது மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கல. இதுலேயும் நமக்கு டிஓ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இது கரெக்டாக தான் இருக்குது. அப்சர்வர்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துருக்காங்க. இல்லை, இப்போது சென்னை மாதிரி நீங்கள் பகுதியில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கிட்டேயே நிறைய போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம 1500க்கு மேலே ஒரு வாக்குச்சாவடியில் நம்ம வாக்காளர் இதெல்லாம் நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு பூத்தில் இது சேர்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறோம். அது நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போனால் நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்காமல் நம்ம
வசதியோடு நம்ம போயிட்டு ஓட் போடலாம். சரி, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா 835 இது வாக்காளருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு, அதனால வந்து மறுதேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சார். நம்ம எந்தெந்த ஓகே அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் கேசஸ் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆர்ஓ அந்த ரிட்டர்னிங் அஃபிஷர் டிஓ அதெல்லாம் செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.